ஒரு முறை மகாபாரதத்துல திரௌபதி கடோத்கஜனுக்கு சாபம் விடுவாங்க. பாண்டவர்கள் அரக்கு மாளிகையில் இருந்து தப்பிச்சு ஒரு வனப்பகுதிக்கு போவாங்க. அப்பதான் பீமனுக்கும் அரக்க குடும்பத்துல பிறந்த இடிம்பிக்கும் திருமணம் ஆகும். பீமனுக்கும் இடிம்பிக்கும் பிறந்த குழந்தை தான் கடோத்கஜன். இதுல நடந்து முடிந்து சில வருஷங்கள் கழிச்சு தர்மர் இந்திரபிரஸ்தத்துக்கு ராஜா ஆவாரு. அப்போ தர்மர் ஒரு யாகத்தை நடத்துவாரு. யாக குழியில நெருப்ப பத்த வைப்பாங்க. அவங்க எவ்வளவுதான் முயற்சி பண்ணி அவங்களால நெருப்ப பத்த வைக்கவே முடியாது. அந்த சமயம் சபைக்கு வந்த நாரதர் என்ன சொல்லுவாருன்னா, நீங்க கடோத்கஜனை இந்த யாகத்துல கலந்துக்க கூப்பிடல, அதனாலதான் உங்களால எவ்வளவு முயற்சி பண்ணியும் நெருப்ப பத்த வைக்க முடியலன்னு சொல்லுவாரு. தர்மரோட கோரிக்கையை ஏத்துக்கிட்டு கடோத்கஜனும் இந்திரபிரஸ்தத்துக்கு வர தயாராவாரு. அப்ப இடிம்பி கடோத்கஜன் கிட்ட என்ன சொல்லுவாங்கன்னா, நீ சபைக்கு போன உடனே முதல்ல உன்னோட தந்தையான பீமனுக்கு தலை வணங்கணும். கடோத்கஜனும் இடிம்பி சொன்ன மாதிரி எல்லாருக்குமே தலை வணங்குவாரு. ஆனா திரௌபதிக்கு மட்டும் தலை வணங்க மாட்டாரு. இந்த ஒரு அவமானத்தால ரொம்பவே கோவப்பட்ட திரௌபதி, கடோத்கஜா நீ ரொம்ப வருஷம் உயிரோட இருக்காம ஒரு குறுகிய காலம் மட்டும் தான் வாழ்வ, அது மட்டும் இல்லாம ஒரு சக்தி வாய்ந்த அஸ்திரத்தால உன்னோட நெஞ்சு பிளக்கப்படும்னு சொல்லுவாங்க.